முகலிவாக்கம் ஐஎஸ்டி பைக் மாயிலேருந்து உங்கள் மெக்கானிக். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். ஒயரிங் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓபிடி டூலும் போட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு பேட்டரி ஃபால்ட்டு, பேட்டரியில் வோல்ட்டு காமிக்குது, ஆனால் செல் போட்டால் டக்குன்னு உட்காந்துருது. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது வண்டியில் பேட்டரி போயிடுச்சு. மார்க்கெட்டில் என்னென்ன பேட்டரி இருந்தாலுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தா டாட்டா எவர் கிரீன் சொல்லிட்டு. டாட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது விளம்பரமே கிடையாது. இருந்தாலுமே டாட்டாவை பற்றியும் தெரியும், அதோட தரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ரெகுலராக டாட்டா பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே டர்ன் பாயிண்ட்னா நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எம்ஐ லைட்டும் நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி ஓபிடி டூல் போட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம். மல்டிமீட்டரில் எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மலாக 12.7 வோல்ட் இருக்கணும். இப்போ நம்ம 13 அபோவ் வரணும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அது 13 மேலே வந்துச்சுன்னா வண்டியில் இருக்க ரீசார்ஜ் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது மாதிரி கம்ப்ளைண்ட் உங்கள் வண்டியில் இருந்துச்சு அப்படின்னா ஐஎஸ்டி பைக் மாயிண்ட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், உங்கள் மெக்கானிக்.